உள்ள கேக்குறாங்க. போனா அமைந்துள்ள வழுதம்பேடு ஊராட்சியில் அமைந்துள்ள இந்த நம்முடைய திருக்கோயிலில், அம்மன் திருக்கோயிலில் இன்று நான் மதிப்பிற்குரிய திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள், சார் ஆட்சியர் மற்றும் அசிஸ்டன்ட் கமிஷனர் HRNC அவர்களுடைய மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளுடைய முன்னிலையில் இன்று வழுதம்பேடு ஊராட்சி சேர்ந்த அனைத்து மக்களும் இன்று நம்முடைய கோயிலில் வழிபடக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு இன்று நடந்துள்ளது. நீங்கள் எல்லாம் ஏற்கனவே செய்திகளில் குறிப்பிட்டிருந்தது போல கடந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி இந்த திருக்கோயிலிற்கு கும்பாபிஷேகம் நடைபெறுவதற்கு குறித்து சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதினை அடுத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதின் அடிப்படையில் இந்த கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையினரால் அனுமதி வழங்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆனால் அன்றைய தினத்தில் ஏற்பட்ட ஒரு பாதை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக மீண்டும் கருத்து வேறுபாடு எழுந்த காரணத்தினால் அன்று திருக்கோயில் மூடப்பட்டு, அதன் பிறகு காவல்துறை நடவடிக்கை மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்தது. அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று, வியாழன் அன்று ஒரு சுமூக பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டு 2 தரப்பினரும் அழைத்து நானும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அதில் இந்த பாதை என்பது இந்த கோயில் முதன்முறையாக இது HRNC கோயில், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள கோயில் என்ற விவரமும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த பாதை கோவிலுக்கான 160 மீட்டர் தூரம் உள்ள இந்த பாதை தனியார் நிலம் அல்ல, ஏற்கனவே இது தானமாக கோவிலின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளது என்பது கண்டறியப்பட்டு அந்த நிலம் தற்பொழுது HRNC-னுடைய பெயரிலேயே பட்டமாற்றம் செய்யப்பட்டது. ஸோ இந்த பாதை என்பதும் இப்பொழுது நீங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த பாதையும் ஒரு பொது பாதை என்பது நாம் அனைவருக்கும் தெரியப்படுத்தினோம். மேலும் இரு தரப்பினருக்கும் ஊர் ஒற்றுமை குறித்து நாங்கள் வலியுறுத்தினோம். ஒற்றுமையாக இருப்பதன் அவசியம் குறித்தும் இந்த அனைவரும் வழிபட வேண்டும், அனைவரும் சமம் என்ற அந்த கோட்பாட்டினை வலியுறுத்தியதன் அடிப்படையிலும் ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு இரு தரப்பினரும் நம் அனைவரும் இந்த கோயிலில் வழிபடலாம் என்ற ஒரு ஏகமனதாக முடிவு எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊர் மக்கள் அனைவருக்கும் நாம் இந்த கீழ்வழுதம்பேடு ஊராட்சியை சேர்ந்த மக்களுக்கு ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக
ஒரு 76 லட்சம் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிதியின் கீழ் இந்த கோவிலுக்கு அணுகு சாலை ஒரு 16 லட்சம் ரூபாய் செலவிலும், இங்கே அருகிலேயே ஒரு கோயில் மண்டபம் 20 லட்சம் ரூபாய் செலவிலும், ஒரு காரிய மேடை ஒரு 6 லட்சம் செலவிலும், மேலும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் 2 சாலைகள் கேட்டிருந்தார்கள், மயான பாதை 2 குடியிருப்பு பகுதிகளிலும். ஆக மொத்தம் ஒரு 76 லட்சத்திற்காக ஒரு சிறப்பு நிதி மாவட்ட நிர்வாகத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இன்று இந்த ஊர் மக்கள் அனைவரும், இது வழிபடாதவர்களும் வழிபட்டு ஒரு முதல் படியை எடுத்து வைத்துள்ளோம். கண்டிப்பாக இது ஒரு நீண்ட பயணம். மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வழிபடக்கூடிய வகத்தில் இது ஒரு முதல் படியாக அமையும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் இன்று நீங்கள் அந்த இன்னொரு தரப்பை சேர்ந்தவரும் இங்கே வந்திருந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க. தொடர்ந்து இந்த அமைதியும் இந்த சமாதானமும், மேலும் இந்த அனைவருக்கான சமம் என்ற அந்த கோட்பாடும் கண்டிப்பாக இன்று நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்ற மகிழ்ச்சியான தினத்தில் அனைவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து ஒவ்வொரு கட்டத்திலும் மிகச் சிறப்பாக செயல்பட்ட என்னுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதற்கு தொடர்ந்து உதவி தூணாக இருந்த பொன்னேரி சாராட்சியர் அவர்களுக்கும், வட்டாட்சியர் உள்ளிட்ட டிஎஸ்பி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள், HRNCயை சேர்ந்த அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊடக நண்பர்களும் இந்த விஷயத்தில் மிகுந்த ரொம்ப மெச்சூரா இந்த அமைதி நிலைநாட்டணுன்ற வேரத்தில் இதை மிக பக்குவமாக கையாண்டமைக்கு உங்கள் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரோ ஒருத்தரா சொல்லுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து திருவிழாக்கள் இருக்கு, அப்பப்போ நடக்கிற பூஜைகள் இருக்கும். தொடர்ந்து அதுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிருக்காரு? போலீஸ் பாதுகாப்பு அதாவது உங்கள் அனைவருக்கும் தெரியும், நீங்கள் இந்த ஊரை சேர்ந்தவர் தான். இந்த ஊர்னா இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். மாவட்ட நிர்வாகத்தினுடைய கடமை என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்துவது தான். அதன் அடிப்படையில் அனைவருக்கும் வழிபாட்டு உரிமையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்முடைய முயற்சி அந்த வழிபாட்டு உரிமையை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அதற்காக நம்முடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு அமைதிக்கு குந்தம் விளைவிக்க கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அது இயன்றவரை. ஆனால் அது இரண்டாவது விஷயம் தான். முதல் விஷயம் என்பது அனைவரும் சமம் என்ற கோட்பாடு தான். அதன் அடிப்படையில் இந்த முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒரு கிட்டத்தட்ட 10 நபர்கள், எம்பிசி வகுப்பை சேர்ந்த 10 நபர்கள், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஊரிலும் நாங்கள் சென்று அனைவருக்கும் இந்த விஷயத்தை எடுத்து உரைப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சொன்னது போல இது ஒரு இரவில் ஒரு நாளில் நிகழக்கூடிய மாற்றம் அல்ல. ஆனால் அதற்காக அமைதியாக அது வரைக்கும் உடனும் நம்ம இருக்க முடியாது. நம்முடைய சட்டத்தின் அடிப்படையில், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தினுடைய முக்கிய கடமை அதை செயல்படுத்த வைப்பது. ஸோ அதற்கான முதல் படியை எடுத்துள்ளோம். வரும் காலங்களில் அதற்கு ஊக்குவிக்கும் வகையில் தான் இந்த அடிஷ்னலாக ப்ராஜெக்ட்ஸ் தான் கொடுக்கறது ஊருக்கு. ஸோ இதுக்கு நாளடைவில் நடக்கும். ஸோ காவல்துறை நாங்கள் எங்கள் கடமையை செய்வோம். ஸோ ரொம்ப இதுவாக சொல்லணும்னா இதில் 2 விஷயங்களையும் நிலைநிறுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பற்றி மாவட்ட நிர்வாகம் செய்யும். மக்கள் அவர்களாக மனம் மாறி அவர்கள் வருவது கண்டிப்பாக நாளையுடன் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களைப் போலவே நாங்களும் நம்புகிறோம். நன்றி.